சென்னை எண்ணூர் கச்சா எண்ணெய் கசிவுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எண்ணூரில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாமக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பிட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த எண்ணெய் கசிவா இல்ல ரசாயன கழிவு கசிவா, இதை யார் காரணம் என்று கண்டறிய வேண்டும். ஏன்னா இந்த எண்ணூர் பகுதியில் 25க்கு மேல் தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். அதில் 17 நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளாக செயல்படுத்துகின்றார்கள். அதில் முக்கியமானது சிபிசிஎல், அது மத்திய அரசு நிறுவனம். ஆனால் நானும் சிபிசிஎல் தான் இதற்கு காரணம்னு நாங்கள் சொல்ல வரல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இதற்கு கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழக அரசு ஒரு குழு உடனே அமைக்க வேண்டும். ஒரு ஆணையமோ குழுவோ அமைக்க வேண்டும். இல்ல உங்களால் அமைக்க முடியலன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். ஏன்னா சில நிறுவனங்கள் வெள்ளங்காலத்துல அவங்க கிட்ட இருக்கிற கழிவை வேண்டுமென்றே அந்த வெள்ள தண்ணியில கலந்து விடுவார்கள். இது கடந்த காலத்தில் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அதுல வேலூர் மாவட்டத்தில் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்ல பாலாத்தில் வெள்ளம் வர நேரத்தில் அங்க இருக்கின்ற கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை அதை வெளியில விடுவாங்க, வேணுமே வெளியில விட்டுடுவாங்க. அப்படி ஏதாவது இங்க நடந்ததான்னு எங்களுக்கு தெரியணும், இங்க மக்களுக்கு தெரியணும். அதனால்தான் சிபிஐ விசாரணை கூட நடத்துறதுக்கு தப்பு கிடையாது. முதல் கட்டமாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இங்க ஒரு குழு உடனடியாக அமைத்து அந்த குழு இன்னும் 1 மாதத்துல இடைக்கால அறிக்கை, 3 மாதத்துல முழு அறிக்கை கொடுத்து இதற்கு யார் காரணம், இதற்கு என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு நிவாரணம் கொடுக்க வேண்டும் எல்லாம் இங்கே அறிவிக்க வேண்டும். ஏன்னா தமிழக அரசு இதற்கு கொடுத்த அறிவித்த நிவாரணம் கேலியாக இருக்கிறது எங்களுக்கு.